ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் பொடி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு மிளகாய் பொடி நம்ம ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டோம்னா 8 மந்த்துக்கு ஈஸியாக நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். இந்த மிளகாய் பொடியில் நம்ம வெஜ்ஜு குழம்பும் செய்யலாம், நான்வெஜ் குழம்பும் செய்யலாம், பொரியலும் செய்யலாம், கூட்டு, மீன் ஃப்ரை எல்லாமே இதிலே செஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வாட்டி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு 8 மந்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழம்பு சூப்பராக செய்யலாம். இது வந்து நான் 2 kgக்கு சொல்கிறேன். நீங்கள் 1 kgக்கு இதை டிவைட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் தனியாக 2 கிலோ எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய், நீட் மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் குண்டு மிளகாய் கூட எடுத்துக்கலாம். மிளகு 200 கிராம், சீரகம் 200 கிராம், வெந்தயம் 100 கிராம், இந்த கொம்பு மஞ்சள் 200 கிராம். இது கூடவே வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 3 நாள் நான் காய வச்சுருக்கேன். வெயிலை பொறுத்து தான் இருக்குது. நல்ல வெயில் காய்ஞ்சதுன்னா 2 நாள் காய வச்சுக்கலாம். இப்போ இது நான் 3 நாள் காய வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்ல வெயில் காயுது. இன்றைக்கி மில்லில் கொடுத்து நாங்கள் அரைக்க போகிறோம். அதனால் வந்து இது வெயிலே இருக்கும்போதே இப்போ நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுக்க போகிறேன். ஏன்னா இது காஞ்சினே இருக்கும்போது தான் அது வறுத்து ஆற வைக்கணும் இல்லையா? அதனால் 200 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நான் 2 kgக்கு எடுத்திருக்கேன். 1 kgக்குனா 100 கிராம். இப்போ இது எப்படி வறுக்கலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 200 கிராம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன் வரலாம் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிடும் இருக்கக்கூடாது, ரொம்ப வறுக்காமே இருக்கக்கூடாது. ஏன்னா இது நல்லா வறுத்துனா தான் அதில் வண்டுகிண்டு எதுவுமே வைக்காமல் இருக்கும். இது நம்ம வறுத்து போகிறதுனால குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்னஸாக வரும் குழம்பு. அதனால தான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நமக்கு நல்லா சத்துக்களும் கொடுக்கும். அதனால தான் குழம்பும் நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போது உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். இதுவும் 200 கிராம் எடுத்துருக்கேன் உளுத்தம்பருப்பு. இதையும் நம்ம பொன் வரலாம் வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வெயிலில் காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் கொம்பு மஞ்சள் இதெல்லாமே நல்லா காய வச்சு போட்டிருக்கோம். அப்போ வண்டு வைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நம்ம இதையும் நல்லா வறுத்து ஆற வச்சு போட்டோம்னா எதுவுமே வண்டு வைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ நம்ம இந்த மாதிரி வறுத்தோ நம்ம வந்து காய வச்சு நல்லா காய வச்சு போடுறோம் இல்லையா? இதனால் வந்து நமக்கு நிறைய மிளகாய் பொடியும் நிறைய கிடைக்கும். நம்ம வறுக்காமையோ காய வைக்காம போட்டோம்னா மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், நிறைய நாள் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இது நல்லா ஒரு 8 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 நாள் நல்லா காஞ்சதை இப்போ எடுத்து பில்லுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். இப்போ நான் இந்த மிளகாயை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மிளகாய் வந்து எவ்வளோ முறுமுறுன்னு நல்லா வெயிலே காஞ்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொன்றா உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக முறுமுறுன்னு நல்லா உடஞ்சிருக்கு. நம்மளுக்கு நிறைய மிளகாய் பொடி கிடைக்கும் இந்த மாதிரி காய வச்சு நம்ம பண்ணுறதுனால. இப்போ இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். இது வந்து 8 மந்த்துக்கு இந்த பொடி வந்து கெடாமல் இருக்கும். நம்ம வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மில்லுக்கு கொடுத்து அனுப்பிட்ட பிறகு இதை அரைச்சி கொண்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து மில்லுக்கு போயிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மிளகாய் பொடி. இப்போ அங்கேயும் நல்லா ஆற வச்சு இந்த கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு ஒரு தூக்கில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டீல்லனா போட்டுக்கலாம், பிளாஸ்டிக்கில் கூட நல்ல பக்கெட்டில் போட்டு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் நம்ம ஒரு 8 மந்த்துக்கு ஈஸியாக வச்சுக்கலாம். 1 இயர் கிட்ட கூட வண்டெல்லாம் எதுவும் பிடிக்காது. நல்லா குங்க மாதிரி அரைச்சி கொடுத்துருக்காங்க. இதை ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி யூஸ்க்கு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு எந்த ஒரு தண்ணியோ இல்லாத ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள் வரும். தண்ணி உள்ள ஸ்பூன் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, பொரியல், கூட்டு, மீன் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை எல்லாமே பண்ணலாம். பஜ்ஜி, போண்டா கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பொடி பிடிச்சிருக்கா? நீங்கள் எப்படி மிளகாய் பொடி அரைப்பீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிளகாய் பொடி நீங்களும் சேமாக அரைக்கிறீங்கன்னா எனக்கு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி
ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய், see you.